வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. வினயா வீடு வந்து சேர இரவு 9 மணி ஆகிவிட்டது. என்னம்மா இவ்வளவு நேரம்? ஒரு 8 மணிக்குள்ள வர பாத்துருக்கலாம்ல, காலமே கெட்டு கிடக்கு. தாயாய் கவலையுற்ற ரஞ்சனியின் கையை பற்றி கொண்டவள், சாரிமா, அப்படிதான் பிளான் பண்ணோம். அப்புறம் சரி, பீச்சுக்கு பக்கத்துல தானே பார்த்தசாரதி கோயில்னு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ ரொம்ப பயப்படாதமா, இந்த காலத்து பெண்கள் நைட் ஷிப்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. நான் 9 மணிக்கு வர்றதுக்கு இவ்வளவு பயப்படுறியே? ஆமா, அப்பா வந்துட்டாரா என்றவாறு விலகி உள்ளே சென்றாள். வந்துட்டாங்க, நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஹாய்ப்பா, சாப்பிட்டாச்சா? ஆச்சுடா, நீ சாப்பிட்டியா? நான் நூடுல்ஸ்னு ஹோட்டல்ல ஒரு வெட்டிட்டு தான் அவங்க பஸ்ல ஏறி கிளம்பணும் என்ற வினயா அப்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டு, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. லாஸ்ட் டேன்னு என்ஜாய் பண்ண வரைக்கும் எதுவும் தெரியல. எல்லாரும் பிரிஞ்சு பஸ் ஏறினப்புறம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. மறுபடியும் அந்த கோல்டன் டேஸ் எல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? ரொம்ப மிஸ் பண்றோம் என்றாள் வினயா வருத்தமாக. புரியுதுரா, ரிலாக்ஸ். வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் நம்ம கடந்துதான் வந்தாகணும். அப்புறம் உன்னோட ஒர்க்கு, டென்ஷன், ரொட்டீன் லைஃப்னு வரும்போது இதெல்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சு போயிடும். உனக்கும் ஆறாமற உட்கார்ந்து யோசிக்க கூட நேரம் இல்லாம டைம் சரியா இருக்கும் என்று ஆறுதல் படுத்தினார் ராஜ்குமார். ஆமா வினயா, எப்ப ஜாப்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்க நீ என்று கேட்டார் ரஞ்சனி. நெக்ஸ்ட் வீக்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேமா. ஏண்டி, ஒரு மாசமாவது வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்லம்மா, அதான் ஒரு வாரம் இருக்கேல்ல, அதுக்கு மேல வீட்டுல இருந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீயும் டிவி, சீரியல், கிச்சன்னு பிஸியா இருப்ப. வீட்டுல சும்மா உட்காந்துட்டு நான் என்ன பண்றது என்று வம்பளந்தாள். ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு. சந்தடி சாக்குல என்ன வம்ப கொழுக்கலனா உனக்கு தூக்க வராதே, அப்படியே உங்க அப்பா மாதிரி என்று நொடித்துக் கொண்டார் ரஞ்சனி. இரு, இப்ப ஏன் தேவையில்லாம என்ன எதிர இழுக்கிற நீ? நான் பாட்டுக்கு செவரேன்னு நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் ராஜ்குமார் பரிதாபமாக. ஐயோடா, ஆமாமா, ரொம்ப அப்பாவிதான் என்று அம்மா பதில் பேச, அதற்கு அப்பா ஏதோ திருப்பி பதிலடி கொடுக்க என்று அங்கு ஒரு சின்ன சண்டையே உருவாகிவிட்டது. அதையெல்லாம் பார்த்த வினயா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள். நகரத்தின் மைய பகுதியில் இருந்தது அந்த சாப்ட்வேர் கம்பெனி. பார்ப்பதற்கே மிக பிரம்மாண்டமாய் தெரிந்த கட்டிடத்தை ஆர்வமாக பார்த்தாள் வினயா. அந்த கம்பெனியின் வளாகத்துக்குள் நுழையும் போதே மிகவும் பெருமையாக உணர்ந்தாள். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நாட்டின் முன்னணி சாப்ட்வேர் நிறுவனமான இந்த கம்பெனியில் வேலை கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று புலங்காகிதமடைந்தாள். ரிசப்ஷனில் சென்று ஆஃபர் லெட்டரை கொடுக்கவும் அதை வாங்கி பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், 1 மினிட் மேடம், நான் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க என்று எதிரே இருந்த சோஃபாவை காட்டினாள். சரி என்று தலையசைத்து அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்த வினயா மெல்ல கம்பெனியை நோட்டம் விட்டாள். கம்பெனி இன்டீரியர் ஒர்க் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இதுக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க போல இருக்கே என்று தன் போக்கில் எண்ணிக்கொண்டாள். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்களை ப்ராஜெக்ட் மேனேஜர் வர சொன்னாரு. லெப்ட்ல கட் பண்ணா 3வது கேபின் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட் புன்னகையுடன். வினயாவும் பதிலுக்கு ஒரு புன்னகையை உதிர்த்து, ஓகே தேங்க்யூ என்று அவள் கை காட்டிய திசையில் சென்றாள். மேனேஜர் அறைமுன் நின்று நாசுக்காய் கதவை தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் என்றாள். யா, கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், பிளீஸ் டேக் யூர் சீட். நீங்க தான் வினயாவா என கேட்ட மேனேஜருக்கு எப்படியும் 35 40 வயது இருக்கும். பார்க்க பளிச்சென்ற கலருடன் நல்ல உயரமாக இருந்தார். தலையில் உள்ள முடி சொட்டை விழலாமா வேண்டாமா என பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தது. எஸ் சார். மிஸ் வினயா, யூ ஆர் ஹியர் அப்பாயிண்டட் அஸ் அ ப்ரோக்ராமர். பிளீஸ் கலெக்ட் யுவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் தி ஹெச்ஆர். ஓகே? அண்ட் இதுல உங்க சேலரி பிளஸ் அலவன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. தென் யுவர் சீனியர் ப்ரோக்ராமர் இஸ் பரத். ஓகே? ஓகே சார். இன்டர்காமை எடுத்து, பரத் பிளீஸ் கம் டு மை கேபின் என்றார். சில நொடிகளில் கதவை தட்டிவிட்டு பரத் உள்ளே நுழைந்தார். பரத், ஷீ இஸ் வினயா, நியூலி ஜாயின்ட் as a programmer. Please introduce to yourself to colleagues. Sure sir. Hi வினயா. வரவேற்பாய் புன்னகைத்தவனிடம், ஹலோ பரத் என ஸ்நேகமாக முறுவளித்தாள் அவள். ஓகே, கேரி ஆன் கைஸ்.
மேனேஜரிடம் விடைபெற்று வினயாவை புரோகிராமிங் பிரிவிற்கு அழைத்துச் சென்றான் பரத். அங்குள்ள அனைவருக்கும் அவளை அறிமுகப்படுத்தி பரஸ்பரம் அவர்களையும் அவளுக்கு அறிமுகம் செய்வித்தான். பின் அவளுடைய சீட்டில் அமர வைத்து அவள் பார்க்க வேண்டிய வேலைகள் குறித்து சுருக்கமாக விவரங்கள் கூறினான். என்ன சாப்ட்வேர், எந்த மாதிரி புரோகிராம்ஸ் அங்கு பயன்பாட்டில் உள்ளது போன்ற விவரங்கள் அனைத்தையும் கூறியவன் அதற்குரிய ஃபைலையும் அவளிடம் கொடுத்தான். இன்னைக்கு இந்த ஃபைல்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. நாளையில இருந்து உங்களோட ரெகுலர் ஒர்க்ஸ் பத்தி இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னா தயங்காம என்கிட்ட வந்து கேளுங்க என்று முறுவளித்துவிட்டு அவனிடத்திற்கு சென்றான். வினயா ஆர்வமாக அந்த ஃபைலை பிரித்து பார்வையிட ஆரம்பித்தாள். முதல் நாளைய வேலை முடிந்து அவள் வீடு திரும்பும் பொழுது மணி 7 ஆகி விட்டது. என்னம்மா, எப்படி இருந்தது கம்பெனி? ஒர்க் எல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? அங்க இருக்கிற எல்லாரும் உன்கிட்ட நல்லா பழகுறாங்களா? டெய்லி இவ்வளவு நேரம் ஆகிடுமா? அங்கிருந்து வீட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகுது என்ற கேள்வியை அடுக்கினார் ரஞ்சனி. மாமா, ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தி கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு ஒவ்வொரு கேள்வியா கேளுமா. இப்படி நான் ஸ்டாப்பா கேட்டேன், நான் எப்படி பதில் சொல்றது என்று கேலி செய்தவள் அடுத்து பதில் சொல்ல ஆரம்பித்தாள். முதல்ல கம்பெனி நல்லா பெருசா இருக்குது. ஒர்க்க பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாதுமா. போக போகதான் எப்படி இருக்கும்னு தெரியும். அங்க எல்லாரும் நல்ல டீசெண்டா மூவ் பண்றாங்க. கேன்டீன் இருக்கு, சாப்பாட்டு பிரச்சனை இல்ல. டெய்லி 6 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும். அதுக்கப்புறம் கிளம்பி இருக்கிற டிராபிக்ல மாட்டி வீட்டுக்கு வந்து சேர எப்படியும் 7 மணிக்கு மேல ஆகிடும். ஓகேவா? இல்ல இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்பா, உன் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி சொல்லியே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போய் சூடா ஒரு கப் ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு வாயம்மா என்று சோர்வாக சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள் வினயா. ரொம்ப தாண்டி அழுத்துக்கிற? சரி இரு, போய் எடுத்துட்டு வரேன் என்றவர் திரும்பவும் அப்பா என்ன வரலையாமா என கேட்டவாறு டிவியை ஆன் செய்தாள். வந்துட்டாரு, மல்லிகை வாங்க போயிருக்காரு. அப்படியா? அவள் விரல்கள் தன் போக்கில் ரிமோட்டை மாற்றி மாற்றி அழுத்த சன் மியூசிக்கில் ஜெயம் ரவியின் அன்பே என் அன்பே பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன். கண்ணில் சுடும் வெயில் காலம், உன் நெஞ்சில் குளிர்பனி காலம், அன்பில் அடைமழை காலம், இனி அருகினில் வசப்படும் சுகம் சுகம். எத்தனை அழகான பாடல் வரிகள்! எவருள் மறைந்திருக்கும் காதல் உணர்வுகளையும் மென்மையாய் தூண்டிவிடும் வரிகள். அதற்கேற்ற மெலோடியான பின்னணி இசை. பாடலில் வருகின்ற இடங்களும் காட்சிகளும் அவற்றிற்கு பொருத்தமான மிகவும் ரம்யமாக இருந்தது. அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு அந்த பாடலை அனுபவித்து ரசித்தாள் வினயா. தனக்கேன் இதுவரை காதல் என்கிற நுண்ணுணர்வு எவர் மீதும் தோன்றவில்லை. இத்தனைக்கும் அப்பா அம்மா அப்பொழுதே காதல் மனம் புரிந்தவர்கள்தான். என் விருப்பத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. பிறகு வேறென்ன? என் மனம் எதை எதிர்பார்க்கிறது? அதற்கேற்ற மணாளன் இன்னும் என்னுடைய பார்வையில் படவில்லையோ? அப்படிப்பட்டவனை பார்த்தால் என் மனதில் காதல் பூக்குமா? அவன் எப்படி இருப்பான்? எங்க இருக்கான்? எப்போ என் முன்னாடி வருவான்? இல்ல, அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா? என் வாழ்க்கை எப்படி அமைய போகுது என்று உள்ளத்தில் எழும்புகிற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண முடியாமல் நெற்றி சுருங்கி இருக்க சிந்தனையில் மூழ்கி இருந்தாள். அடடா, ஏ வினயா, தூங்கிட்டியா? சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் தூங்குடி, அவ்வளவு டயர்டா இருக்காமா என்று வாஞ்சையுடன் மகளின் தலையை கோதிவிட்டார் ரஞ்சனி. இல்லம்மா, தூங்கல. கண்ணை மூடி பாடு கேட்டுட்டு இருந்தேன். அப்பா வந்தது சாப்பிடலாம். என்ன டிஃபன்? உனக்கு பிடிக்குமேனு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சேன். அவர்கள் வீட்டில் தினமும் இரவு டிஃபன் தான். அதுவும் அதிகமாக சப்பாத்தி சட்னி வகைகள் தான் இருக்கும். அவள் அப்பாவிற்கு இரவில் பொதுவாக டிஃபன் சாப்பிடுவதுதான் வழக்கம். என்னமா, எப்ப வந்த நீ என்றவாறு ராஜ்குமார் வீட்டினுள் நுழைந்தார். அவர் கையில் இருக்கும் பையை வாங்கியபடி, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுப்பா என்றாள் வினயா. எப்படி இருந்தது முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ்? கம்பெனி அட்மாஸ்பியர் நல்லா இருக்கா? ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். ஒர்க்கு பரவாயில்ல. அங்க இருக்கிறவங்களும் நல்லா ஸ்மூத்தா மூவ் பண்றாங்க. சரிம்மா, வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உன்னோட வேலைய நல்லா கத்துக்க பாரு. இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ஜஸ்ட் தியரி தான். இதுக்கு மேலதான் உன் கேரியருக்கு தேவையான விஷயங்களை நீ விவரமா தெரிஞ்சுக்கணும். ஓகே? அதனால கிடைக்கிற வாய்ப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ என்று அனுபவஸ்தராய் அறிவுறுத்தினார் பெற்றவர்.
சரிப்பா, நல்லபடியா கத்துக்கிறேன். சரி, 2 பேரும் முதல்ல சாப்பிடுவாங்க. அவ அப்பவே தூங்குற மாதிரி உட்கார்ந்திருந்தா. அவர்களை உணவறைக்கு அழைத்து சென்றார் ரஞ்சனி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.